அழகா நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் அசென்ஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 14 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்சலுக்கு ரெஸ்கியூ பண்ண பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சிட்டேன். அடுத்த எபிசோடு கண்டிப்பாக அடுத்த போதும் நம்ம ரிலீஸ் ஆகும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. சரி வாங்க பக்கத்து கொள்ள போகலாமா? ஹீரோ ஒன்று பக்கம் அந்த போன் கார்பரஸை பார்க்கும்போது அட கடவுளே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அவள் பார்த்தா கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியுமா? பிரதர் பாய், போன் கார்பரஸை பொறுத்த வரைக்கும் அதுங்கெல்லாம் ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டான கிரியேச்சர்ஸ். அதனால கண்டிப்பாக அதுங்களை தாக்கணும்னு நினைச்சாலும் ரொம்ப கஷ்டம் தான். நிறைய சக்தி வாய்ந்த ஆட்களை அது கூட மோதத்துக்கு தயங்குவாங்க. ஒன்றத்தை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருந்தாலும் இன்னும் நிறைய வந்துச்சுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்த வழியில தான் இதே மாதிரி இன்னும் நிறைய சமாளிச்சிருந்தாங்க என்னுடைய சிஸ்டர். அப்போ சீக்கிரம் இந்த கதையை முடிச்சு தான் அவங்கள போய் காப்பாற்ற முடியும் போல. இன்னொரு பக்கம் அந்த போன் கார்பரஸும் யாரா நீ வாடா உங்க ஒரு கை பார்த்துடுற மாதிரி வெறியா நின்னுங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ண வருவோம். ஹீரோ பார்த்தா இன்னொரு பக்கம் தன்னுடைய விண்டு பவரை பயன்படுத்துவோம். இவ பார்த்து ஷாக்கா வரா. அடேங்கப்பா இந்த மாதிரி ஒரு அட்டாக் எல்லாம் பார்த்ததே இல்லையே. இருந்தாலுமே அதெல்லாம் உடச்சுன்னு வருது. அது அசால்ட்டா ஹீரோ ஃபயர் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவோம். அது எல்லாமே அசால்ட்டா அதுவும் தடுத்து வருது. அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் ஹெல்ப் பண்றதுக்காக போகவும் இன்னொரு பக்கம் அந்த போன் கார்பஸால் அட்டாக் பண்ணப்படுத்த அந்த இடத்துல வந்து இவ என்னதான் ஹீல் பண்ணாலுமே வலிக்குது அந்த இடம். ஹீரோ ஒரு பக்கம் தடுத்துட்டு அவளுக்கு பாதுகாப்பு நிற்கவும் பரவாயில்ல என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லவும் அதே சமயத்துல பார்த்தா கீழே இருந்து யாரோ வருது. அவங்க காலை பிடிக்க பார்த்தா நம்ம ஹீரோவுடைய நண்பன் காலை தான். ஸ்கார்பியோ பார்த்தா வந்து கையில ஒரு கொட்டை தலைவனுக்கு விஷமாயிடுது. இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வெண்டு பவரை பயன்படுத்தி தாக்காளி வெட்டி விட்டுவான்டா. ஹீரோவுடைய நண்பனும் எப்படி வேலை பார்த்தனா சூப்பரா நல்லா பண்ண ரொம்ப ஒன்று டைமிங்ல வந்து உதவி பண்ணி. ஆனா இருந்தாலுமே பார்த்தா அது இன்னமும் சக்திகளை வெளிப்படுத்துது. அது வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. நல்ல வேலை அது வெடிச்சதுல நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. காரணம் என்னன்னா இவ ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணி இவங்களை பாதுகாத்துடா. கவலைப்படாத நான் தான் உதவி பண்ணேன். இது பெரிய லெவலில் உதவி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே இறந்துட்டு இருப்போம் இந்த இடத்துல. வாங்க நம்ம கண்டிப்பா சீனியர் சிஸ்டருக்கு போய் உதவி பண்ணணும். கண்டிப்பா உங்களால தொடர்ச்சியா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் மயங்கிறான். ஏஞ்சி நடன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தூங்கலாம் ஏஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ தடுமாறிட்டு இருக்க. அவனுக்கு மனசார ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றா. நல்ல மூச்சு எழுத்தோடு கவலைப்படாத இது ஒன்றும் இல்லை. இது என்னுடைய ஹீலிங் பேசிக் டெக்னிக் தான். என் மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எமர்ஜென்சியான டைம்ல இதை பயன்படுத்த சொல்லி. அதுதான் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல அப்படியே ரொமான்ஸா ஓடுது. கவலைப்படாத இது உன்னுடைய லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். என்னுடைய லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு கோல்டன் எனர்ஜியா தான் இருக்கு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னுடைய மேஜிக்கல் பவர் எதுவுமே வெளியே போகாது. ஆனா அதோடைய தன்மைகள் குறைய என்னுடைய லைஃபோடைய ஆயுள் காலம் குறைய ஆரம்பிக்கும். நல்ல வேலை இந்த முறை வந்து அந்த ஸ்கார்பியோ எனக்கு வந்து உதவி பண்ணதுல பெரிய பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா மொத்தமா வழிச்சிட்டு இருக்கும். அது பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த போன் கார்பஸை போயிட்டு அட்டாக் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன். இவனும் என்ன பிரதர் இதுதான் உன்னுடைய ஸ்பிரிட் பெட்டா? சொல்லவே இல்லை. ஆமாமா நீங்க கேட்கவே இல்லை. சரி என்ன விடுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு காயம்? அவ்வளவு பெருசா இல்ல எனக்கு ஹீல் ஆயிடுச்சு அப்படி நான் மொக்கைய பத்தி சொல்லுவோம். இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. ஹீரோவும் முட்டாள்தரமா திரும்பி கேள்வி கேட்கறான். எங்க நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? எங்க மாஸ்டர் பேங்க்? டேய் என்னடா திரும்ப என்ன சொல்ல வைக்கிற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவங்க அந்த இடத்துல ஜென்ரல் லெவலான போன் கார்பஸ் கூட தனியா சண்டை போட்டுருந்தாங்க. என்ன தப்பிக்க வச்சுட்டாங்க அந்த இடத்துல இருந்து. நான் தப்பிக்கிறதுக்காக எனக்கு டைம் கொடுத்தாங்க. மாஸ்டர் இப்ப எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. இதை தான் நான் கண்டுபிடிச்ச அந்த போன் கார்பஸ் கிட்ட இருந்து. போன் கார்பஸ் கிட்ட இருந்து ட்ரூலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடியது தானா? நல்லதுதான் இது. பத்திரமா இதை வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அந்த போன் கார்பஸ் ரொம்பவும் ஹை இன்டெலிஜென்ட் ஆனதுங்க. அப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர்ஸையே நீங்க போட்டு தள்ளிட்டீங்க. ஆனாலுமே நீங்க இன்னமும் உயிரோட இருக்கீங்க. எப்படி என்னதான் நீங்க கத்துக்கினீங்க இடையில அப்படின்ற மாதிரி அவ இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஹீரோவை பார்க்க. ஹீரோவை அப்படியே பார்க்கறதுல அவளுக்கு ஒரு மாதிரி கோச்சமாயிட்டு நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்றோன்ற மாதிரி யோசிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய மென்டல் எனர்ஜி வந்து இப்போதைக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். சரி ஓகே. இப்போதைய சூழ்நிலை என்னால என்னுடைய நைட் மேர் ஃபார்மை பயன்படுத்த முடியாது. உண்மையிலேயே ஆபத்துல இருந்து என்னுடைய உயிரை காப்பாத்துறது நீ தான். இப்போ அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். அதை நீ எனக்காக பண்ணணும். நான் இதுக்கு எப்படி நான் திரும்ப பிராயச்சித்தமே பண்ண போறது தெரியல உனக்கு. சிஸ்டர் நீங்க எப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஹெல்ப் பண்ணது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ண மிச்சப்படி எனக்கு வேற எதுவும் வேணாங்கன்ற மாதிரி ஹீரோ சொன்னாலுமே அதுக்கப்புறம் அவ ஏதோ ஒரு சுருக்க பைய கொடுக்குறா. இது உனக்கான ஒரு ரிவார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு புகை வந்துட்டு நம்ம ஸ்கார்பியோ சூழ்ந்துது. அவன் அப்படியே ஃபுல்லா அந்த பைக்குள்ள போயிடுறான் குட்டியா மாதிரி. ஓ இது ஸ்டோரேஜ் மாதிரியா? நல்லா இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டூல். நீ உன்னுடைய ஸ்பிரிட் பெட்டை வந்து பாதுகாப்பான முறையில் யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இது என்னுடைய கிஃப்ட். எதுக்கு நீ எந்த விதமான பவர் அதிகப்படியா பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஓகே கிட்டத்தட்ட இதுல ஒரு 1000 ஸ்டோன்ஸ் யாச்சும் கலெக்ட் பண்ணி வைக்கலாம்ல. இவ்வளவு வேல்யூபிளான ஒரு பவுச் எனக்கு கொடுக்குறீங்க. உண்மையா சொல்ல போனா அவ்வளவு வேல்யூபிளான என்னுடைய லைஃபே நீ காப்பாத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அவன் சிரிச்சுட்டு லிவிட்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்துறான். சரி ஓகே நான் திரும்ப என்னுடைய மாஸ்டருக்கு போய் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க. நான் இன்னர் சர்க்கிள்ல இருக்கிற ஆல்ரெடியான டேஞ்சரஸான இடத்துல போயிட்டு வந்துட்டேன். நான் திரும்ப இந்த இடத்த விட்டு லம்லோடி இடத்துக்கு நான் போலான்னு இருக்கேன். அப்புறம் சீனியர் சிஸ்டர் ஜாலியன் இப்போதைக்கு நம்மளால டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி ஒன்னா வெளியே போக முடியாது. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நம்ம செப்பரேட்டா தான் இப்போ போய் ஆகணும். ஆனா திரும்ப எதனா ஒரு ஜேர்னி வரும்போது நம்ம 2 பேரும் ஒன்னு சேருவோம். கண்டிப்பா அந்த முறை உன்னுடைய ஃபுல் மென்டல் எனர்ஜியை வச்சு என்கிட்ட தெளிவா பேச சரியா? நான் காத்துட்டு இருப்போம் உனக்காக. ஓகே அப்படின்னு நம்ம 2 பேரும் அந்த விட்டு கிளம்ப. என்னோட பக்கம் இந்த நாய் பார்த்தா இது எல்லாமே பார்த்துட்டு கீழே ஜாலியனா நீ இன்னொரு கிரைசிஸையும் தாண்டிட்ட குட்டி பொண்ணு. ஹீரோ ஒரு பக்கம் இந்த நாய் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு யோகத்துல தான் திரும்பி பார்ப்பான். இடத்துல ஒருத்தனை இருக்க மாட்டான். அவனை கிளம்பி
கிளம்பிடுவோம். என்ன பக்கம் இவன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு இந்த வெளியே வந்துட்டு கண்டிப்பா உங்களை விட மாட்டேன். ஏதோ அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிளாக் எனர்ஜி வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட என்னுடைய பாடி உள்ள ஆயிடுச்சு. இந்த வருஷத்துல செகண்ட் டைம் வெளியே வந்துருச்சு. அதை கூடிய சீக்கிரமே எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற டைம் நம்ம கல்டிவேஷனுக்காக அதிக பயன்படுத்தணும். என்ன பக்கம் அந்த ஸ்கார்பியோ காமிக்க அதை பார்த்து தம்மா துண்டா மாதிரி இருக்கு. உண்மையிலே நீ பிரமாதமான பெட்டு தான்ப்பா. நீ எவ்வளவுப்படாத ஃபுல் பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு சக்திவாலி ஆகிறனோ அந்த மாதிரி நீயும் ஆவ. ஆனா அடுத்த கட்ட காம்படிஷன் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாத்துக்கும் காம்பட் வைஸா தயாராகணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எனிமி நமக்காக காத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள நான் இன்னும் பலசாலி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்க ஒரு பறக்கிற கப்பலை காமிக்க அதுல பார்த்தா நிறைய பேர் முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போக போறல ஆமாமா இந்த இடத்துல பார்த்தா கை திறந்த நிறைய விதமான ஆளுங்க இருக்காங்க. கல்டிவேட்டர்ஸா இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ட்ரிப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த இடத்துல மார்க்கெட் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல தான் இருக்கான். அவன் யாருக்கிட்டுமே தன்னுடைய அடையாளத்தை பெருசா காமிச்சிக்காம மறைவாதான் இருக்கான். ஒருக்குள்ள அந்த ஸ்கார்பியோவும் கூட்டு வந்திருக்கான். அமைதியாரு ஒன்ஸ் நீ ஃபுல்லா ரெக்கவர் ஆன பிறகு அதிகப்படியான பில்ஸும் ஸ்பெல்ஸும் பயன்படுத்தி அட்டகாசம் பண்ணலாம். இப்ப மார்க்கெட்டுக்கு போய் விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அடேங்கப்பா பர்மனன்ட் கல்டிவேட்டர்ஸ் உடைய மார்க்கெட் இங்க தான் இருக்கா. அனுமதி இல்லாதவங்களால இந்த இடத்துல உள்ளுக்குள்ள நுழைய முடியாது போலயே. அதுக்கப்புறம் ஒருத்தி பார்த்தா ஒரு பறவை மேல பறந்து வர இவங்க தான் சீனியர் சிஸ்டர் குயின் 4th ரேங்க் சேர்ந்தா கல்டிவேட்டர். அடேங்கப்பா இவங்களுக்கு என்ன யாருமே இல்லை. இவங்க அதிகப்படியான ரேங்க் அதிகமா இருக்காங்கப்பா. லாஸ்ட் காம்படிஷன்ல இவங்க 4th பிளேஸ் வந்தாங்களாம். இன்னொரு பக்கம் அவங்களும் ஒரு ஹீரோ வச்சிட்டு இருக்கிற பவுச் மாதிரி பயன்படுத்தி அந்த பெட்டை உள்ள வச்சுக்க இவங்க கிட்ட இது இருக்கா. நான் இது ரேர்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வணக்கத்தை கொடுக்கவும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சக்க கல்டிவேட்டர்ஸா இருக்கவங்க நீங்க எல்லாருமே இந்த மார்க்கெட் வரதுல நான் சந்தோஷப்படுறேன். இந்த ட்ரேடிங் காரணமா நிறைய கல்டிவேட்டர்ஸ் வெவ்வேறு விதத்துல இருந்து வரதான் போறாங்க. அதனால யாரையுமே இங்க தனித்துவமா நடத்துறோம்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா உங்களுக்கு நினைச்சுக்காதீங்க. எல்லாருமே இங்க ஒண்ணுதான் சமமான ஆளுங்க. மார்க்கெட்டோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்புறேன் அப்படின்னு அவங்க எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தரையா இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்த மட்டும் அவங்க கிட்ட போயிட்டு சீனியர் சிஸ்டர் இந்த இடத்துல எல்டர் லியோ வந்து போட்ல பார்க்கவே முடியல. நீங்க அவரை மீட் பண்ணீங்களா? நீங்க சொல்றது சரிதான். மார்க்கெட்ல இப்போதைய சமீபத்துல நிறைய செக்யூரிட்டி அதிகப்படுத்துறதுனால ஒருவேளை அவர் பேட்ரோலுக்கு போறதுக்கான டியூட்டில போட்டிருப்பாங்க. அதனால அவர் அந்த இடத்துக்கு கூட போயிருக்கலாம். ஹீரோ யோசிக்கிறான் என்னது செக்யூரிட்டி அதிகப்படுத்துறாங்களா? அப்போ இந்த மார்க்கெட் ரொம்ப பீஸ்ஃபுல்லானது கிடையாது. பிரச்சனை அடிக்கடி நடக்கும் போல. அதுக்கப்புறம் அந்த சீனியர் சிஸ்டருக்கு வேணும் இங்க பாருங்கப்பா மார்க்கெட்ல நீங்க எந்த ஒரு வாங்கினாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்குங்க. திடீர்னு உங்களை ஏமாத்தி அந்த பொருள் வந்து உங்களுக்கு எதிராக மாறிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாததுல நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டுக்குள்ள போகவும் ஹீரோ ஒரு பக்கம் சைடா போட்டிருக்கான். அப்படிங்கப்பா நான் எதிர்பார்த்தத விட நிறைய ஷாப் இந்த இடத்துல இருக்கு. இதை கொண்டு நான் போன கிரே மார்க்கெட் மாதிரியே இருக்கு. எல்லாத்தையும் இந்த இடத்துல வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போக்குதுல இன்னொரு பக்கம் அவனுங்களை ஒரு 2 பேர் பார்த்தா ஃபாலோ பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு கடைக்குள்ள போக இந்த பாக்ஸுக்கு எவ்வளவு வேல்யூபிள் ஆனதோ அதுக்கேற்ற போல நீங்க மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே தாங்க. அதுக்கப்புறம் அவரை செக் பண்ணிட்டு சொல்றதா தரேன்னு சொல்லவும் அந்த ஒரு சமயத்துல பார்த்தா பாக்ஸ் வேற ஒருத்தங்க யாரும் எடுக்கிறாங்க. ப்ளீஸ் அவரை பிரைவேட் ரூமுக்கு வர சொல்ல. நீங்க ஒரு கெஸ்டா மாறிட்டீங்க மேடம் யூ வந்து உங்களை கூப்பிடுறாங்க. நீங்க உள்ள போங்க. அங்க போன ஒருத்தையும் வாங்க இது போன் பிராக்மெண்டா? இது எங்க இருந்து எடுத்தீங்க? எந்த மாதிரியான பீஸ்டோட இது வந்து ஜெயின் ராட் பீஸ்டோட இது பரவாயில்லையே. அது இல்லாம மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். இதோட ஸ்பெசிஃபிக்கான லெவல் என்னன்றது தெரிஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதோட லைஃப் ஸ்டேஜ் வச்சு தான் பார்க்க முடியுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க இது குரூஷியல் மெட்டீரியல் எதுக்கு கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு 7,000 ஸ்பிரிட் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு அவ்வளவா? ஆனா எல்லாத்தையும் என்னால விற்க முடியுமா? ஏன்னா அதிகப்படியா வித்து என்ன எதனா ஏமாத்திட்டாங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி போட்ல வரும்போது இப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்குதுன்னா உஷாரா இருக்கணும்னு. சிங்கிள் ஸ்பிரிச்சுவல் வெப்பனை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஸ்பிரிட் ஸ்டோன் வச்சு இந்த இடத்துல செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வார்த்தை இதை நீங்க வித்துட்டு அதுக்கு அதிகப்படியாக வாங்கிட்டு போலாமே. நீங்க சொல்றது சரிதான். பட் இருந்தாலுமே நான் இந்த லிஸ்ட்ல வச்சிருக்க இந்த விஷயத்துல நீங்க பாருங்க. எனக்கு ரிமைனிங் இருக்கிற மிச்சம் இதுல ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு சிலது நீங்க வேற மாத்தி எனக்கு அது பதிலாக ஸ்பெல் பேப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் தந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே நல்ல விஷயம் தான். நீங்க கேட்கற எல்லாத்தையும் நாங்க பண்றதுக்காக இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே இந்த இடத்துல வாங்கி விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் நாங்க கொடுக்குறோம். இது நல்லா இருக்கா? கண்டிப்பா நீங்க கொண்டு அந்த 20% டிஸ்கவுண்ட் நல்லா தான் இருக்கு. நீங்க அதை படி சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பேசிக் கம்பெட்டிட்டிவ் அல்கமி தேவை. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஆளுகிட்ட போயிட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து போய் எடுத்துன்னு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சான். ரிமைனிங் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வாங்கலாமா? கண்டிப்பா எனக்கு ஒரு வெப்பன் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். நாளைக்கு வந்து கிராஃப்டிங் ஷீட்டுக்கு போவோம். ஏன்னா அந்த தெருவில் எதனா வெப்பன் எனக்கு ரெடி பண்ற மாதிரி நல்லதா இருந்துச்சுன்னு வாங்கிடலாம் அப்படின்னு ஹீரோ போகும்போது பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணி வராங்கிறது தெரிஞ்சுக்கிறான். அவன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஓடி வழியா ஃபாலோ பண்ணி வரவங்களை ஹீரோ சென்ஸ் பண்ண எல்லாருமே மிடில் லெவல் ஸ்பிரிச் கல்டிவேட்டர்ஸ் தான். கண்டிப்பா இந்த லோக்கல் மார்க்கெட்டோடைய செக்யூரிட்டியா சேர்ந்தவங்களை குறைச்சி மதிப்பிட முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க டேய் தம்பி உனக்கு நல்ல பவர் தான் பாருங்க. பட் இருந்தாலும் இது பெருசா ஒர்க் ஆகாது. பரவாயில்லையே நீங்க நல்லா தான் நடிக்கிறீங்க. எதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு குளத்துக்காக வந்தீங்களா? போங்கடா. அதுக்கு தானடா நாங்க வந்தோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமா வினோதமா இருக்கின்றதுனால அவனுக்கு பிடிக்க வந்திருக்கானுங்களா என்னன்னு தெரியல. அவனுக்கு வெறித்தனமா வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ இருந்தாலுமே அசால்ட்டா தடுத்துட்டு அவனுங்களை போட்டு ஸ்வைட்டி போட்டு அடிக்கிறான். கடைசியா ஃபயர் பவர் பயன்படுத்தி தூக்கி போட்டு அடிக்க சைட்ல இன்னொருத்தன் அட்டாக் பண்ணவும் அவன் பண்ற ஃபயர் அட்டாக்லாம் ரொம்ப தாமதமா இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட போயிட்டு வயிற்றுல குத்திடுறான். 3 பேரையும் அந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறோம். ஹீரோ அந்த இடத்துல அவனுங்கிட்ட இருக்கிற பொருட்களை அவன் எடுத்துக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு இந்த
இருக்கிறது இந்த பிரச்சனை தான். ஆனா இந்த மார்க்கெட்டோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா இருந்தாலுமே இந்த அளவுக்கு பொடி பசங்க அனுப்பிச்சு வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். பல்கா இருக்கான் அவன் பாக்கிறதுக்கு. ஹீரோ யாருன்ற மாதிரி பார்த்து ஷாக்காக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க வேற நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டீஸ் வரும். கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து அடுத்த புதன்கிழமை தான் ரிலீஸ் ஆக போறதுனால பொறுத்து இருந்து பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். எல்லாருக்கும் பிடிச்சவங்க கமெண்ட்ல இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.